வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்பிகா அம்மாவும் மகாலட்சுமியும் ஜோடி சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. விளக்கேற்றி சாமி கும்பிடணுங்கிறதுக்காக. மகா, இந்த வாட்டி நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியாவது என்னோட மருமகளை நான் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ராசினால் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு அம்பிகை அம்மனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல கையெடுத்து சாமி கும்பிட்றப்ப, நான் தான் எப்போதும் விளக்கேற்றுவேன். நீ எனக்காக இந்த வாட்டி விளக்கேற்றுமா? இல்லைம்மா, நீங்கள் தான் ஏற்றணும். கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு பதிலாக நீ ஏற்று தாயி அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே, சரிம்மான்னு புன்னகையோடு சிரிச்சுட்டு அப்படியே விளக்கேற்ற ஆரம்பிக்கிறாங்க. மகானாலே அழகு தான், இந்த சிரிப்பு தான் காரணமா அப்படின்னு இந்த பொண்ணோட மனசு ரொம்பவே வெகுளி. கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு. இந்த பொண்ணோட மனசுக்காவது நல்லபடியாக நான் வேண்டினதை எனக்கு தாங்க அப்படின்னு அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க நம்ம அம்பிகா அம்மா. அப்பன்னு பார்த்து இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப அந்த குருக்கள் வராங்க. நான் வந்துட்டேம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? சாமி உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸில் நீங்கள் நில்லுங்க, சுற்றி புற்றி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு அப்படியே அந்த குருக்கள் மாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. சரி, அம்பிகா அம்மா இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த விஷயத்துக்காக இங்கே வந்தோம். அம்மா வந்ததுனால செய்ய முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சோம். யாரையோ ஒருத்தரை பார்க்குறதுக்காக அம்மா போயிருக்காங்க. இந்த கேப்புக்குள்ளே திருக்காக நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட நேர்த்திக்கடன் எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அந்த வேலையை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஒரு குருக்கள் அப்படியே யதார்த்தமாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது அந்த பொண்ணு இல்லை, இவங்கள தேடி தானே நம்ம அம்பிகா அம்மா வந்திருக்காங்கன்னு மகாலட்சுமியை பார்த்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திருப்பியும் குருக்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக அம்பிகா அம்மா கிட்ட சொல்லணுன்ட்டு வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல அம்பிகாவை நிற்க சொன்னாங்க. அவங்க அங்கே இல்லை, வேற எங்கேயாவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. யதார்த்தமாக திருப்பியும் துர்கையோட சந்நிதிக்கு வராங்க. இருப்பினும் அங்கே யாருமே இல்லை. சரி, மகா எங்கேயாவது வேண்டுதல் செய்கிறதுக்காக சுற்றிட்டு இருப்பா போல இருக்கு. சரி, நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்த உடனே எங்கே இருந்தாங்க அந்த அம்மா? இங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ அந்த பொண்ணு மாட்டும் போயிடுச்சுன்னா எப்படி அவங்கள சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தான் இருக்கேன், சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா. இங்கே இருக்காளா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே தான் இருக்கா. அதுவும் துர்கை சன்னிதானத்தில் தான் அந்த பொண்ணு விளக்கேற்றிக்கிட்டு இருந்தா. என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் நான் அங்கே தானே இருந்தேன், எனக்கு தெரியவே இல்லையே. கூட நிற்கிற மகா தான் இவங்க மருமக. அது தெரியாமல் அவங்கள தவிர வேறு யாருமே இல்லைன்னு அவங்க நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே யாரும் இருந்த மாதிரியே தெரில. என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ கூட அந்த பொண்ணு தன்னந்தனியாக தான் நிற்கிது. அப்படியா? நான் இப்பயே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம மகாலட்சுமி செஞ்சுட்டு 3 வாட்டி சுற்றி வருவாங்க போல இருக்கு. உடனே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. போய் பார்க்குறாங்க. என் மருமகளை இத்தனை மாதம் கழிச்சு நான் பார்க்க போகிறேன். அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரி, நல்ல மனசுக்கு சொந்தக்காரி அவ தான். இனிமேட்டு எல்லாமே என் வீட்டில் நான் முடிவு எடுத்துட்டேன். திவ்யா கிட்ட அப்புறமேட்டு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலான்னு அம்பிகா அம்மா தெள்ள தெளிவாக முடிவெடுத்துட்டு அப்படியே நவுந்து போய்கிட்டே இருக்காங்க. எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துல அந்த கட்டிடத்தில் திரும்பி நின்று பார்க்குறாங்க. பார்த்தா சந்தோஷத்தோடு பார்க்கும்போது அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. அப்பான்னு பார்த்து அவங்க வராங்க. குருக்கள், என்ன ஆச்சு? உங்கள் மருமகளை பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் அவ்வளோ தூரம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே இந்த இடத்துல. இல்லையா? இப்போ தூரத்தில் ஒரு விளக்கு எரியுதுல. ஆமாம், ரைட் சைடில். அதுதான் இப்போ உங்கள் மருமக ஏற்றுனது. அதை ஏற்றி முடித்த உடனே 3 ரவுண்டு சுற்றி வருவா. அவள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆரஞ்சு கலர் புடவம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வராங்க. அந்த இடத்துல
நம்ம அம்பிகா அம்மாவும், "என்னது இங்கே தானே நிற்கிறேன்னு சொன்னாங்க, எங்கே போனா?" அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம அம்பிகா அம்மா. அப்பன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. சரி நம்ம இங்கேயே திரும்பி வந்து நின்றுவோன்னு குருக்களை அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டதுனால அவங்களும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அம்பிகா அம்மாவுக்கு என் மருமகளை இப்போ நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொன்னதுனால லைட்டாக வந்து மயக்கம் வருது போல இருக்குது. அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஆரஞ்சு கலர் புடவை அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. இருப்பினும் சுற்றி நிற்கிறது யார் என்ன ஏதுன்னு நம்ம அம்பிகானால் தெளிவாக வந்து பார்க்க முடியல. என் மருமக இங்கே தான் எங்கேயோ இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியுது, இப்போன்னு பார்த்தா இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்கிறதுனே தெரியாமல் அம்பிகா மாட்டுக்கும் ஏஞ்சி வந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா கூட்டெல்லாம் வந்து கலைஞ்சிருது. உடனே நம்ம மகாலட்சுமி மட்டும்தான் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா ஆச்சு? ச்சே, இந்த வாட்டியும் நான் கோட்டை விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே வந்தவங்க யாருமே ஆரஞ்சு கலர் புடவை கட்டவே இல்லையே, மகாலட்சுமியை விட்டுட்டு. ஏன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டு பொண்ணு, இவளாக இருக்க வாய்ப்பில்லை. பாக்கி எல்லாரும் யாருமே ஆரஞ்சு கலர் புடவை கட்டலன்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குருக்கள் கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, பார்த்துட்டிங்களா? இல்லை, இந்த வாட்டியும் பார்க்க முடியல, அந்த பொண்ணு போயிட்டா. அந்த பொண்ணு காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பா, அதனால தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. விடுங்கோ, இப்போதைக்கு இது மாதிரி அமையலை. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் பார்க்கறதுக்கான தேதியை கடவுள் குறித்து வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நம்ம மகா கட்டின புடவையே தெள்ள தெளிவாக பார்க்குறாங்க. என்னது, மகா ஆரஞ்சு கலர் புடவை வந்து கட்டியிருக்கா? இங்கே இருந்தப்ப நானும் மகாலட்சுமி மட்டும்தானே நின்னோம். அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, மகாலட்சுமி கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிப்போம். நீ எத்தனை வாட்டிம்மா இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு, நான் எப்போதும் வாரம் வாரம் இங்கே வந்துடுவேன்னு அப்படியே வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் வாரம் இதே தேதியில் வருவியாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரஞ்சு கலர் புடவை வாரம் வாரம் இங்கே வரா அப்படின்னா நிச்சயம் நம்ம யூகிக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம அம்பிகை அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரியும் இருக்குது. அப்படின்னா எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியம்? தெருவும் மகாவும் ஒரே வீட்டில் சகஜமாக இருக்காங்களா? அதுதானே உதைக்குது. ச்சே, நீ ஏதாவது பெருசாக வந்து யோசிக்காத. இது பாசிபிளாக இருக்கிற மாதிரி வருது. ஆனால் எப்படி ஒரே வீட்டில் அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்க முடியும்? தெருக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சும் கூட ஏன் அமைதியாக இருப்பா? எந்த பொண்ணாவது? தேவையில்லாமல் அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதம்மா அப்படின்னு அம்பிகை அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும், இது கண்டிப்பாக அந்த குருக்கள் கை காட்டினா தான் இதுக்கு விடையே கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.